கத்தனாம் கஷேத்திரம் கத்த நம்மோடு இடைப்படுவாராக. வேலையில உயிரோடு எழுந்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு என்னென்ன நடந்தது, நமக்கு என்னென்ன நன்மை கிடைச்சிச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கத்தரை வைத்து எடுத்து வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால உலகத்துல சுற்றிட்டு இருந்த நாட்களே ஒரு விஷயம் திட்டமா சொல்லிட்டார் சீஷர்கிட்ட. அது என்னன்னா, நான் கண்டிப்பா இந்த பாவிகளால என்னை குத்தி கொலை பண்ணுவாங்கன்னு, கொலை பண்ணிட்ட பிறகு மருத்துவம் அடக்கம் பண்ணாலும் 3ஆவது நாள் கண்டிப்பா உயிரோடு எழுந்திருப்பேன் முதல்ல அவர் சொன்னார். அவர் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழுச்சார். எழுந்த பிறகு அவரை பார்க்க போனவங்க கிட்ட சொல்லிட்டார், முதல்ல என்னத்தான் மரியாதை தான் போனாங்க, நீங்க சீக்கிரமா போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர் சீசனுக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். மரித்தா உயிரோடு எழுந்தரும் சொல்லிட்டார், கலிலேயாவுக்கு முன்னால போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டார், இது போய் சீசனுக்கு சொல்லணும்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் மறுத்து உயிரோடு எழுந்தார். எழுந்ததுனால என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவினால் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனம் படிக்கும்போது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவரே ஜீவனை கொடுத்துட்டார், அவரே தன் பிராணனை கொடுத்தார். யார் அப்படி செய்ய முடியாது? கத்தரை எடுத்துக்குவார் ஜீவனை. ஆனா இவரே கத்தரை தன்னை மனுமக்களுக்காக பாடுபட்ட பிறகு இவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கொடுத்தது மட்டும் இல்ல, அவரே திரும்ப என்ன பண்ணார், 3ஆவது நாள் எடுத்துக்கொண்டார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு மெய்யான தேவகுமாரன் என்று நிரூபித்தார். அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவகுமாரன். அதனால்தான் அவரே சொன்னார், மரிப்பேன்னாரு, ஜீவனை கொடுப்பேன்னா ஜீவனை எடுத்துக்கொள்வேன்னு நிரூபிச்சார். அடுத்தபடியாக இயேசு மரித்ததுனால மட்டும் இல்ல, மரித்து உயிரோடு எழுந்ததுனால்தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அந்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என்ன 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விரி, நம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண விட்டே. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு மறுத்து அடக்கம் பண்ணிட்டு அதோடு முடிஞ்சிட்டு இருந்தா அவ்வளவுதான். எத்தனையோ கல்றைங்க இருக்குது, பெரிய பெரிய மகான் கல்றைங்கெல்லாம் உலகத்துல இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. ஆனா இயேசுடைய காரியம் என்னன்னா, அவரை மரித்தாங்க, கல்றையில அடக்கம் பண்ணாங்க, பண்ண பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுச்சிட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுச்ச பிறகு அந்த கல்றை இன்னைக்கும் காலியா இருக்குது. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போனப்போ அந்த கல்றைக்குள்ள போய் உள்ள வெளியெல்லாம் போட்டோ எடுத்துன்னு வந்தேன். காலியாகுது கல்றை. யாருடைய கல்றையும் இந்த நாள்ல காலியா கிடையவே கிடையாது. பெரிய பெரிய மகானுக்கு தான் எல்லாம் மறிச்சவும் மண்ணோடு போயிட்டாங்க. இவர் மறித்து மண்ணோடு போல 3ஆம் நாள் உயிரோடு எழுச்சார். இதுதான் ஒரு பிரதானமான காரியம். இதனாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. மருத்துவத்தோடு போயிட்டு இருந்தா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்க சான்ஸே இல்லை. ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு மீட்பு கொடுத்தார். எப்போ? எதனாலனா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால. அது மட்டும் இல்ல, வேத வசனங்களை அவர் என்ன பண்ணாரு, உண்மை என்று என்ன பண்ணாரு, நிரூபிச்சார். லூக்கா 24:46 படிக்கும்போது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அப்போ பாடுபட்டு சிறு பால்களால சிறுவில் அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தார், அது மரித்தார்.
ஆனா 3ஆம் நாள் உயிரிழந்தார். இதுல லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்பதிலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இப்போ அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால வந்துன்னா எல்லா ஜனங்களுக்கும் பாவம் மன்னிப்பு. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உலகத்துல யாரால முடியாது, இயேசுவாலதான் முடியும். அவர் மன்னிப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னா உயிரோடு எழுந்ததுனால. மன்னிப்பு எங்க கிடைச்சதுன்னா எங்கோ ஒரு இடத்துல எருசலேம் மட்டும் இல்ல, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போ எருசலேம் வந்து உலகத்துல எல்லா தேசத்துக்கும் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனாலதான் ஜனங்களுக்கு மனம் திரும்புதும் பாவம் மன்னிப்பும் கர்த்தர் கொடுத்தார். இதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கூட மரித்து மன்னருக்கு போவோம், நம்மளுக்கு இந்த ரட்சிப்பே இருக்காது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுனால்தான் அவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்தார். பாருங்க, யோவான் 20:22 அவர் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். எப்போ? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால்தான் பரிசுத்தாவி கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பரிசுத்தாவி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய. பரிசுத்தாவியின் நிறைவினால்தான், பரிசுத்தாவின் உதவினால்தான் எதையும் நாம் செய்ய முடியும். இந்த பரிசுத்தாவி எப்படி நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் மரித்ததுனால மட்டும் இல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனாலதான் இந்த பரிசுத்தாவியை நமக்கு கிடைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பரிசுத்தாவி தான் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துறார். நம்ம எங்க செல்ல வேணும், எங்க வரணும், என்ன செய்யணும் எல்லாம் அவருதான் போதித்து நடக்கிறார். அவர் தான் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவியார் இல்லாட்டி நம்ம வழி நடத்தப்படவே முடியாது. இயேசு மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பிதாவில் வலது பாசம் போய் உட்கார்ந்துட்டார். ஆனா அவர் போனதுனால பரிசுத்தாவி அனுப்பி வைத்ததுனால அவர் நம்மோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துறார். இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். அதிலே 17:31 அப்போஸ்தலர் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அதாவது இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, பாவில அவர் நியாயம் தீர்ப்பார். இதோட முடிஞ்சல, அட செத்தா முடிஞ்சு போச்சு, யார் பார்த்தாங்க, நரகம் இருக்குது, நோட்டம் இருக்குது, இப்படி ஜனங்க பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஆனா எல்லா ஆத்மாவும் சாகும் வசனம். இந்த பாவம் செய்யறவங்க இயேசுனால ரத்தத்தினால பாவத்தை மன்னிங்க யார் கேட்கிறாங்களோ அவங்க கர்த்தர் கண்டிப்பா மன்னிப்பார். அது யாரானாலும், எப்பேற்பட்டு கொடூர பாவியானாலும் சரி, எத்தனை கொலை செய்த ஆளானாலும் சரி, பாவத்தை மன்னிக்கிறார். நீ கேள்விப்பட்டு தெரியல, ஆட்டோ சங்கர் இருந்தார், ஆட்டோ ஓட்டுவர், பயங்கரமான கொலை பண்ணு, இந்த சென்னையில தான் பயங்கரமான கொலை பண்ணி பயங்கரமான பாவம் செய்து அப்பேற்பட்ட மனுஷன் கொலை தண்டனைக்காக சிறைசாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சிறையில இருந்தப்போ கொஞ்ச நாள் சர்டன் பீரியடுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த எந்த நாள் நேருகிறாரோ அந்த நாள் தான் கொலைக்கு செய்வான். ஆனா அவர் அந்த மாதிரி உட்காந்து காத்து கொலைக்காக எப்போ போறான்னு காத்துன நாள்ல இயேசு பற்றி ஒரு ஊழியக்காரு அந்த ஜெயில போய் பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னாரு, எப்பேற்பட்ட கொடூரமான பாவியா இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்தாலும் இயேசுவும் பாவத்தை மன்னிப்பாருன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா, என்ன கூட மன்னிப்பாரா? நான் பயங்கரமான கொலை செய்துக்கிறேன், பயங்கரமான பாவம் செய்துக்கிறேன், உண்மையாவது இந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை தான் எனக்கு வந்ததுன்னு சொன்னார். ஏன் பாவத்தை மன்னிப்பாரு? திரும்ப ஆமா, உங்க பாவத்தையும் மன்னிப்பாரு. ஆனா நீங்க இயேசுவே, நான் பாவி, இந்த பாவெல்லாம் நான் செய்திருக்கிறேன், ரத்தத்தினால கழுவி என்ன மன்னி கேட்டா மன்னிப்பாரு சொன்னா அவர் உடனே நம்பினார். நம்பி என்ன பண்ணாரு, பாவத்தை அறிக்கை செய்தார். பாவத்தை அறிக்கை செய்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அந்த உள்ளத்துல அவர் சமாதானத்தை கொடுத்துட்டார், சந்தோஷத்தை கொடுத்துட்டார், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துட்டார். அதனால என்ன நடந்துச்சுன்னா,
அவர் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் மனைவியை கூப்பிட்டு வந்துச்சு, இந்த பல நாள்ல என்னை தூக்கு போட்டுறாங்க, எனக்கு தூக்கு போட்டா கூட கவலை இல்லை, இவ்வளவு வேதனையா இருந்தேன், இயேசு என் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு என் நிச்சயம் வந்துச்சு. அதனால எப்ப தூக்கு போட்டாலும் நான் பரலோகம் தான் போவேன், சந்தோஷமா இருப்பேன். நான் நரகத்துக்கு போக மாட்டேன், என் பாவத்தை இயேசு மன்னிச்சுட்டார். ஆனா நான் உலகத்தில் இல்லாத போயிருந்ததுனால நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செய்யணும் உன் மனைவிக்கு சொன்னாங்க. பாருங்க, இப்போ பாவத்துல இருந்து மன்னிக்க கொடுத்து அவர் நிச்சயமா இருக்கிறார், செய்வார். பாவத்தை அறிக்கை செய்தா மன்னிப்பார். பாவத்தை அறிக்கை செய்யலாம், பாவத்திலே தான் இருப்பான்னா அதுதான் நான் படிச்ச வசனத்தின்படி ஒரு நாள்ல அவர் நியாயம் தீர்ப்பார், பாவிகளை நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பது உறுதியாயிடுச்சு. ஏன்னா இயேசு உயிரோட எழுந்ததுனால. அடுத்து அவர் ஒரு வாக்கு கொடுத்தார். இது என்ன வாக்குனா, முடிவு வரைந்தும் நம்மோட கூட இருப்பேங்க. அது மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். அவர் மரித்தது உண்மைதான், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மைதான். ஆனா பிதாவின் வலது பாசம் உட்கார்ந்தது உண்மைதான். அது மட்டும் இல்ல, உலகம் முடிவு வரையும் உங்களோட கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னொரு வசனம் எபேசியர் 1:19. நாம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிருந்து எழுப்பி அவருக்கு நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசியர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு பலத்த செய்கள் நடப்பித்தார். அதனால இயேசு மரித்தது உண்மை, நமக்காக 3ஆம் நாள் எழுந்தது உண்மை. அவர் எழுந்ததுனால அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது இலவசமா கொடுக்கிற நம்ம மீட்பை மன்னிப்பை எழுந்துறாங்க. எப்பேற்பட்ட பாவியா இருந்தா நான் பாவி, இயேசுவே நீ சிந்த ரத்தத்தினால் எனக்கு மன்னின்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு மன்னிப்பு தருவார், சந்தோஷம் சமாதானம் தருவாரு, எல்லா பாவத்திலும் விடுதலை தருவார். எனக்கு பாவம் மன்னிப்பு வேணாம், அதை மீட்பே வானான்னு சொல்லி பாவம் செய்திருந்தா ஒரு நாள் நியாய தீர்ப்பா, நான் நியாய தீர்ப்பு நம்ம தப்பித்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் அதனால்தான் உன்னை நேசித்து இன்னைக்கு உன்னோடு திட்டமா தெளிவா பேசினார். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு சமாதானம் சந்தோஷம் இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெயிக்கலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நம்பி விட்டுக்கிறையா, கல்வாறு சிறுவில கத்தாவே சிந்தின ரத்தத்துக்காமி சோத்திருக்கேன். எங்களுக்காக ஆண்டவரப்பட்ட பாடுகளுக்காக சோத்திருக்கேன். எங்களுக்காக உங்க ஜீவனையே தியாகமாய் கொடுத்ததற்காக சோத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, அதற்காக சோத்திருக்கேன். எழுந்து பரிசுத்தாவியான அனுப்பி ஆண்டவரே இந்த வல்லமையினால் நிரப்பி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு இலவசமா இந்த காரியம் செய்திருக்காம சோத்திருக்கேன். கேட்ட ஒருவராவது இந்த பாவ மன்னிப்பு எழுந்துராதபடி, அசட்டை பண்ணாதபடி பாதுகாக்கணும். எல்லாரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்று ஆண்டவரை கொடுக்கும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை தாங்க அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஆமென். God bless you.